வணக்கம். சூப்பர் பில்லிங் சாஃப்ட்வேரில் புதுசாக ஒரு கஸ்டமரை கிரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ஓல்டு பேலன்ஸ், அதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னதாக கிரெடிட்டில் பொருள் வாங்குகிற கஸ்டமருக்கு ஹேண்ட் பில் போட்டு கொடுத்துருப்பீங்க. அவங்க தர வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட்டை லெட்ஜர் நோட்டில் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. அப்படி அவங்க தர வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட்டை சாஃப்ட்வேரில் அந்த கஸ்டமருக்கான ஓல்டு பேலன்ஸை எப்படி என்ட்ரி பண்ணிக்கலாம், ஃபர்தராக அந்த கஸ்டமருக்கு கிரெடிட் பில் பண்ணுறோம், அவங்க அமௌண்ட்டு கொடுக்கும்போது அதுக்கான கலெக்ஷன் என்ட்ரி எப்படி பண்ணலாம், அந்த கஸ்டமருக்கான சேல்ஸ் அண்ட் பேலன்ஸ் ரிப்போர்ட்டை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஒரு கஸ்டமரை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த கஸ்டமர் அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணலாம். இதுக்கான ஷார்ட்கட் கீபோர்டில் Ctrl+O ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த கஸ்டமர் மாஸ்டர் செக்மெண்ட்ல அவங்க நேமை என்ட்ரு பண்ணிட்டு இந்த டைப் அப்படிங்கிற இடத்துல அவங்க ரீட்டைல் கஸ்டமரா ஹோல்சேல் கஸ்டமரானு செலக்ட் பண்ணிக்கலாம். இவருக்கான கோடும் கொடுத்துக்கிறேன். இந்த ஆப்ஷனுக்கு டிக் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கிரெடிட் கஸ்டமராகவும், அன்டிக் பண்ணிட்டோம்னா கேஷ் கஸ்டமராகவும் மாற்றிக்கலாம். இவரை கிரெடிட் கஸ்டமராகவே கொடுத்துக்கிறேன். இந்த கஸ்டமருக்கான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமா என்டர் பண்ணாலே சேவ் ஆயிரும். அப்படி இல்லைன்னா இங்க இருக்க சேவ் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கலாம். டீடைல்ஸ் சேவ் ஆயிரும். அடுத்து இவர் தர வேண்டிய அமௌண்ட்டை என்டர் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிற ஓல்டு பேலன்ஸ் இந்த பட்டனையும் கிளிக் பண்ணலாம். இதுக்கான ஷார்ட்கட் Ctrl+B. இந்த செக்மெண்ட்டில் கஸ்டமர் பேரை டைப் பண்ணியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கான கோடை கொடுத்துட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். பில் நம்பர் கொடுத்துக்கோங்க. பில் டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி நாளை கொடுத்துக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு 28 ஜூனில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப 27 ஜூன்னு கொடுத்துக்கோங்க. பில் அமௌண்ட்டு 1500. இந்த ரிசீவ்டு அப்படிங்கிற இடத்துல இந்த 1500 பில் அமௌண்ட்டுக்கு கஸ்டமர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ கஸ்டமர் கடைசியாக நமக்கு 1000 ரூபாய் தரணும் அப்படிங்கிறத இந்த பேலன்ஸில் காட்டும். இந்த பில் டீட்டெயில் அப்படிங்கிற இடத்துல ரிமார்க்ஸ் ஏதாவது இருந்தால் கொடுத்துக்கலாம். நான் ஓல்டு பேலன்ஸ்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ கொடுத்த டீட்டெயிலில் ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா எகைன் கஸ்டமரை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம சேவ் பண்ண டீட்டெயிலாம் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் ஏதாவது பண்ணியிருந்தோம்னா சேவ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த கிளியருங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கஸ்டமருக்கு ஒரு பில் என்ட்ரி பண்ணலாம். பில்லிங் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற இந்த பில் 1 அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணலாம். இதுக்கான ஷார்ட்கட் Ctrl+ நம்பர் பேட்ல இருக்க 1. இந்த செக்மெண்ட்டில் கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அவர் என்னென்ன பொருள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதையும் என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இந்த பில்லை சேவ் பண்ணும்போது இவர் கிரெடிட் கஸ்டமர் அப்படிங்கிறதுனால கர்சர் இந்த பெய்டுங்கிற ஆப்ஷனில் நிற்கும். இந்த பில்லோட அமௌண்ட்டு 700 ரூபாய். கஸ்டமர் எவ்வளோ அமௌண்ட் தராங்களோ அதை இங்கே கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே கிரெடிட்டுக்கு தான் வாங்குறாங்க அப்படின்னா 0ன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த பில்லுக்கான பிரிண்ட்லையும் இந்த கஸ்டமருடைய பேலன்ஸ் டீட்டெயில் வந்துடும். இதில் அவருக்கான ஓல்டு பேலன்ஸ் 1000 ரூபாய் இருந்தது. அடுத்த பில்லுக்கான பேலன்ஸ் 700 ரூபாய். இது ரெண்டும் சேர்த்து டோட்டலாக 1700 ரூபாய் அப்படிங்கிறது ஷோ ஆகும். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த கஸ்டமர் அமௌண்ட் கொடுக்கும்போது அதை வரவு வைக்கிறதுக்காக இங்கே இருக்கிற கலெக்ஷன் அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணலாம். இதுக்கான ஷார்ட்கட் Ctrl+ நம்பர் பேட்ல இருக்க 0. கஸ்டமரை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்க. இவருக்கான பேலன்ஸ் டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும். இந்த கஸ்டமர் மொத்தமாக 1700 ரூபா தர வேண்டியிருக்கு. இப்போ இவர் 1500 ரூபா கொடுத்துருக்காரு. அதை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஓல்டு பேலன்ஸ் 1000 ரூபாய், அதுக்கு 1000 ரூபாய் கலெக்ஷன் ஆகும். மீதி இருக்கிற 500 ரூபாயை பில் பேலன்ஸ் 700 ரூபாய்க்கு கலெக்ஷன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் எடுத்துக்கும். இப்படி இல்லாமல் 700 ரூபாய் மட்டும் கொடுக்குறாங்கன்னு என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த பேலன்ஸுக்கு தான் கலெக்ஷனாக எடுத்துக்கும். இல்லை அவர் கொடுத்த அந்த 700 ரூபாயை 28/6 அன்னைக்கு என்ட்ரி பண்ண பில்ல வர வைக்கணும் அப்படிங்கிறப்ப டைரெக்டாக இந்த இடத்துலயே நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்படி கொடுக்கும்போது இந்த பில்லுக்கான அமௌண்ட்டு டேலி ஆயிரும். ஓல்டு பேலன்ஸில் எதுவும் சேஞ்சஸ் ஆகாது. இந்த மாதிரி பில் வைஸ் கலெக்ஷனும் நம்ம பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த என்ட்ரிக்கான ரிமார்க்ஸ் ஏதாவது இருந்தால் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டாட் வச்சு என்டர் பண்ணிக்கோங்க. எகைன் என்டர். ரெக்கார்டு சேவ் ஆயிடுச்சு. இந்த என்ட்ரிக்கான பிரிண்ட் அவுட் வேணுமா அப்படிங்கிற மெசேஜ் வரும். எஸ் கொடுக்குறேன். கலெக்ஷன் என்ட்ரிக்கான பிரிண்ட் வந்துடும். அவங்க தர வேண்டிய பேலன்ஸ் 1000 ரூபாங்கிறது இந்த இடத்துல ஷோ ஆயிரும். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிற F12 கீயை கிளிக் பண்ணும்போது நாம் என்ட்ரி பண்ண கலெக்ஷன் டீட்டெயிலாம் ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இங்கே இருக்கிற ஷோ பிரிண்டர் செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபார்மேட்டில் பிரிண்ட் வேணும், அந்த பிரிண்டில் கஸ்டமருடைய பேலன்ஸ் டீட்டெயிலை ஹைட் பண்ணுறதுக்கும், ரிவ்யூ வேணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்கும், பிரிண்ட் அவுட்டில் மார்ஜினை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் பண்ணிவிட்டு இந்த அப்டேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே இருக்கிற டே ஹிஸ்ட்ரி இந்த ஆப்ஷனுக்கு டிக் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு டேட்டில் என்னென்ன கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இங்கேயே பார்த்துக்கலாம். அடுத்து இந்த கஸ்டமருடைய சேல்ஸ் அண்ட் பேலன்ஸ் டீட்டெயிலாம் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இந்த ரிப்போர்ட் மெனுவில் இருக்கிற பில்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த செக்மெண்ட்டில் நமக்கு என்ன மாதிரியான ரிப்போர்ட் வேணும் அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட் டைப்பில் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் கஸ்டமர் அண்ட் பில் வைஸாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் டு டேட் கொடுத்துக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக ஒரு கஸ்டமருடைய டீட்டெயில் மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல கஸ்டமர் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த பில் டைப்லையும் ரீட்டைல் ஹோல்சேல்னு ஃபில்டர் பண்ணிக்கவும் முடியும்.
இந்த கஸ்டமருக்கு என்ட்ரி பண்ண பில்ஸில் எவ்வளவு ப்ராஃபிட்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற பில்லை மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஷனுக்கு டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிற பிரிண்ட் அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணலாம். இதுக்கான ஷார்ட்கட் Ctrl+P. இப்போ இந்த ரிப்போர்ட்டில் சதீஷ் அப்படிங்கிற கஸ்டமர் கிரெடிட்டுக்கு வாங்கின பில்லுக்கு அமௌண்ட் கொடுத்து டேலி பண்ணிட்டதுனால அவருடைய ஓல்டு பேலன்ஸான அந்த 1000 rupees மட்டும் ஷோ ஆகும். இந்த மாதிரி ரிப்போர்ட் டைப்பில் இருக்கிற எல்லா ரிப்போர்ட்ஸுமே நம்ம பார்த்துக்க முடியும். டவுட்ஸ் எதுவும் இருந்ததுனாலும் சாஃப்ட்வேரை பற்றி எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.